கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு திட்டங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29-30 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கும்போது ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது, இருளை வெளிச்சமாக்குறவர். என்னோட வாழ்க்கையில வெளிச்சமே இல்ல, நான் இருள்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், இருள்ல அகப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருக்கேன், நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பல சூழ்நிலை நம்ம சொல்லலாம். இருள் அப்படின்னாலே பிசாசு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பல பிரச்சனை, பல போராட்டம், பல குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குறவர். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா, முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். யோவான் 8:12 எழுதப்பட்டிருக்கு, நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவை பின்பற்றும் போது அவங்களோட வாழ்க்கையில மெய்யான ஒளி பிரகாசிக்கும். அந்த மெய்யான ஒளி பிரகாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையில தடைகள் விலகிரும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி. பக்தன் இப்படியா சொல்கிறார், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் தாண்டுவேன். அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். என் வாழ்க்கைக்கே வெளிச்சம் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கை முழுசும் உங்க கரத்துல இருக்குப்பா. நீங்க என் கூட இருந்தா என் வாழ்க்கை வெளிச்சம். அவர் மேல அந்த அளவுக்கு ஒரு அன்பு. இன்று இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கா, இருளான காரியம் இருக்கா, அது பாவ காரியமா இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமா இருக்கா, எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது, நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறுது. நிறைய குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த ரெண்டையும் நம்ம கேட்கும்போது நிறைய சாட்சி சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இப்படி இருந்தேன், நான் 2 வருஷம் முன்பா இப்படி இருந்தேன், 5 வருஷம் முன்பா இப்படி இருந்தேன், 10 வருஷம் முன்பா இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன பாவம், என்ன அக்கிரமோ, எந்த காரியத்துல அகப்பட்டிருந்தான். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷனோட வாழ்க்கை எப்படி வெளிச்சமா இருக்கு. ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா ஏசிட்டு பிடிச்சு கொண்டு வராங்க. அவரை என்ன சொன்னாரு, நீங்க யாராவது தப்பு செய்யாம இருந்தீங்கன்னா கல் எடுத்து எறிங்க அப்படின்னு. எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. விபச்சார ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வந்தாங்க, கல் எரிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. உடனே ஏசு சொல்றாரு, நீங்க எல்லாரும் கரெக்டா இருந்தா ஓகே. எல்லாருக்குள்ளேயும் மனசு உறுத்திச்சு, கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்,
ஏதாவது இருக்கா? அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய தேவரில் என் விளக்காய் இருக்கிறீர், என் விளக்காய் இருக்கிறீர். என் வாழ்க்கைக்கு வெளிச்சமே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க என் கூட இருந்தா நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஒரு மதிலை தாண்டுவேன். உரிமையா பேசிட்டு இருக்கார். 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி உரிமையோடு தேவன்கிட்ட பேசுறோம். அப்பாட்ட ஒரு பிள்ளை எப்படி பேசுவாங்க? அப்பா, நீங்க என் கூட இருந்தா என் வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும்பா, என் கூட நீங்க இருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போனதுனால என் வாழ்க்கையில இந்த இருள் வந்துட்டுப்பா, இந்த பாவக்காரியம் வந்துட்டுப்பா, இனிமேல் நான் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன்ப்பா, என் கூட நீங்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவும் பிள்ளையும் கனெக்ட் ஆயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிசாசு அங்க வராது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிசாசு எப்ப கிரியேட் செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிசாசு கிரியேட் செய்யறான். நம்ம வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை நம்ம வாயால சொல்லவே முடியாது. 24 மணி நேரம் நம்ம உயிரோட இருக்கோம். அதுவே பெரிய அற்புதம் தான், பெரிய அதிசயம் தான். ஒரு 4 வருஷம் முன்பாக இந்த கொரோனா நேரத்தில் உள்ள காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தா இன்னைக்கு நம்ம எப்படிதான் உயிரோட இருக்கிறோம், அதுவே பெரிய அதிசயம் தான். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, என் வீட்டுல எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு போராட்டம் சொல்லி இதைத்தான் புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோம். கொரோனா நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குடும்பத்துல சொல்லும்போது சொன்னாங்க 25 லட்சம் கிட்ட செலவாயிட்டு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு செழிப்பா இருந்திருக்காங்க. 25 லட்சம் கிட்ட காலி பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. எத்தனை நாளைக்கு? மிஞ்சி போன ஒரு 3 நாளைக்கு. அந்த 3 நாள்ல என்ன கொடுத்துருப்பாங்க? ஆக்சிஜன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலை. ஆனா ஒரு 3 நாள், ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு கொரோனா வந்துச்சுன்னா 25 லட்சம் காலி பண்ணிருக்காங்க ஒரு குடும்பத்துல. இன்னொரு குடும்பத்துல 3 லட்சம், இன்னொரு குடும்பத்துல பல லட்சம். எந்தெந்த இடத்துல எவ்வளவு ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு ரேட். ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுத்து போயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 3 நாள் ஆக்சிஜனுக்கு, சுவாசத்துக்கு எத்தனையோ லட்சக்கணக்கா செலவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். அந்த கிருபையின் காலத்துல நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே அவருடைய வெளிச்சம் நம்ம இதயத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். எப்படி பகல்ல நமக்கு சூரியன் இருக்கோ, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம கொஞ்சோண்டு இன்னும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, உங்க பிரசன்னை எனக்கு தாங்கப்பா, உங்க பிரசன்னை எனக்கு தாங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வரும். அப்ப என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். நான் உங்க பிள்ளையா வாழணும்பா, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோட பேசியிருக்காருல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அது எவ்வளவு பெரிய சேனையா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டுமே, உம்மாலே, அந்த ஒரு வேர்டு முக்கியம். உம்மாலே, தேவனாலே, இயேசு கிறிஸ்துவாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி, அந்த பிரச்சனை கடந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நான் தாண்டி போயிடுவேன். அதுக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். ஜெபிப்போமா? புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாமம் மட்டுமே உள்ளதாக. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்.
இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையிலே எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அது கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யணும். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள வேணும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உங்க சமூகத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க. அளவில்லாமல் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். நிரம்பி வழியிற பாத்திரமா மாறட்டும். நிரம்பி வழியட்டும். உங்க கிருபையினால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. பரிசுத்தத்தினால் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜீவனுடைய கிருபை தாங்க. இந்த நாளிலும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமெல்லாம் உம்மொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட சகல காரியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.